விடியங்காத்தால 3 மணிங்க நம்மளோட அரக்கோணம் ரயில் நிலையம் எவ்வளோ அமைதியாக இருக்குன்னு பார்த்தீங்களா? டைமாக அப்படியே ஆப்போசிட்டாக மாறிடும். அப்படியே நீங்கள் என்ட்ரி ஆனதுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் டிக்கெட் கவுண்டர் இருக்குங்க. அப்படியே நீங்கள் அட்ரஸ் டிக்கெட் எடுத்துக்கலாம். உள்ளே வந்ததுமே பார்த்தீங்கன்னா ஒரு லெஃப்ட் எடுத்து அப்படியே பார்த்தீங்கன்னா மேலே ஏறணும். அரக்கோணம் ஜங்ஷனோட வெளியே அவுட்ரு பார்க்க பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாக ஒரே ஒரு பில்டிங் மாதிரி தான் இருக்குது. ஆனால் உள்ளே வந்து பார்த்தா 7 பிளாட்ஃபார்மு, அது 1A 2A, அது போக பூட்ஸ் வண்டிக்கு பிளாட்ஃபார்மு, அது போக அப்படியே அரை மணி நேரத்துக்கு ஒரு வண்டி டிபார்ச்சர் ஆகிட்டே இருக்குங்க. இந்த லோக்கல் வண்டி எப்படி தான் ஒவ்வொன்றும் மெயின்டைன் பண்ணுறாலும் ஒன்றுமே புரியல. ஸோ நம்ம கோயம்புத்தூர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாட்ஃபார்முக்கு ஒரு வண்டி ரீசெண்டாக வந்தோமா 2 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்தால் சரி, 5 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்தாலும் சரி, இது தாண்டா வண்டிகள் ஏறி தூங்கிடுவேன். ஆனால் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி எடுக்கிற 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கூட போய் டிரைவர்கிட்ட போய் என்ன சிங்கிள் போட்டு போகுமா, ஆனால் அது அந்த வண்டி தானே இப்படி பார்த்தா கன்ஃபார்ம் பண்ணி கேட்டு அப்படி போகிற நிலமை ஆயிடுச்சுங்க. என் நிலமை ஜென்ரல் நாலேஜ் வச்சு ஏதாச்சும் சாதிக்கலாம்னு சொல்லி வந்தேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த பைக்கிங் தான் பிடிக்கும் போல். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாட்ஃபார்மில் 2 ட்ரெயின் என்ன 3 ட்ரெயினே நிற்கிங்க. இங்கே அரக்கோணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 1லேருந்து 5 பிளாட்ஃபார்ம் வரைக்கும் ஒன்றா இருக்குங்க. 6-7 வேறு மாதிரி இருக்கும், அதாவது வேறு இடத்துல போய் ஏற மாதிரி இருக்கும். 6-7 பார்த்தா கொஞ்சம் தள்ளி இருக்குங்க. இதில் 1ஆம் பிளாட்ஃபார்ம் 2ஆம் பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா மெயின் லைனு, அதாவது சென்னைக்குள்ளே போகிறது வெளியே போகிறோம் அப்படிங்கிறது தான். நம்ம இப்போ அரக்கோணம் ரயில்வே ஸ்டேஷன் தாங்க இருக்கிறோம். இங்கே இருந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் படம் கால் பண்ண போகிறோம். அதுவும் நம்மளோட லோக்கல் ட்ரெயின் தாங்க. அரக்கோணத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் தான் போயிட்டு இருக்கு. இந்த ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலாம் போயிட்டு இருக்கு. எப்போ தான் முடியும் தெரியல, பட் டெவலப்மெண்ட் வரது பார்த்தா நல்ல விஷயம் தாங்க. ட்ரெயின் ட்ராக்கோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 650 மீட்டருங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நிறைய மெமோ ட்ரெயின் நிறைய லோக்கல் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு அடிக்க வச்சுருக்காங்க. எனக்கு எந்த ட்ரெயின் தான் எங்கே போகிறது எனக்கு ஒன்றுமே புரியல. ஒரு பிளாட்ஃபார்ம் ஒரு ட்ரெயின் தான் கண்டிப்பாக ஏறிடுவேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த ட்ரெயின் எந்த பிளாட்ஃபார்ம் இருக்குது சத்தியமாக புரியல. ஏன்னா 2-3 ட்ரெயின் படிச்சிருக்காங்க இல்லையா, அதனாலே பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே உட்காந்து தாங்க இருக்கேன். ஏறி படுக்கலாம்னு பார்த்தா அது முடியல. Arakoram, Chennai Central. Local will leave from platform number 1. இங்கே நிற்கிறதுலங்க இதுதாங்க நம்மளோட ட்ரெயின். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா அரக்கோணத்துல சென்னை பீச் போவாங்க. பாதை வந்து போகிற வழி வந்து பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு, தாம்பரம், சென்னை சென்ட்ரல், சென்னை பீச் அப்படி போங்க வண்டி. உட்கார சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கோச்சில் ஒவ்வொரு விதமாக இருக்குங்க. ஒரு சில கோச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீலில் இருக்குது, ஒரு சில கோச்சில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செகண்ட் சீட்டு கோச்சிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா உட்காந்துருக்க மாதிரி சீட் கொடுத்துருப்பாங்களே அந்த சீட் இருக்குது. அண்ட் ஒவ்வொரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேர் மாதிரியான சீட் இருக்குங்க இந்த வண்டியில். அரக்கோணத்துலேருந்து கிளம்புற நம்ம வண்டி பார்த்தோன்னா தக்கோலம், திருமால்பூர் அப்படி 2 ஊரை நின்று அதுக்கப்புறம் தான் காஞ்சிபுரம் வந்து சேருது. நம்ம இப்போ காஞ்சிபுரம் தாங்க ரீச் ஆகிருக்கோம். காஞ்சிபுரம் வந்து பார்த்தா தமிழ்நாட்டோட ஒரு மாவட்டம். நான் வந்து பார்த்தா இங்கே தான் ஃபஸ்ட் டைம் தான் விசிட் பண்ணுறேன். ஸோ கோயம்புத்தூர் மாதிரி ஒரு காஞ்சிபுரம் மாவட்டம்னால ஜங்ஷன் வந்து பார்த்தா கொஞ்சம் பெருசாக இருக்கும் அப்படின்னு நான் நினச்சிட்டு வந்தேன். பட் இங்கே வந்து பார்த்தா 2 மெயினில் இருந்தாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி மெமோ ட்ரெயின் தான் ஆப்ரேட் ஆகுது. பேசஞ்சர் ட்ரெயின் கூட ஓடுமா என்ன சிஸ்டம் தெரியல. பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயம் வேறு, இங்கே பார்க்குற விஷயம் வேறு. காஞ்சிபுரங்கிறது ஒரு மாவட்டம், அது இங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி யோசனையாக தான் இருக்குது எனக்கு.
அரக்கோணத்துலேருந்து செங்கல்பட்டு போகிறப்ப எனக்கு வந்து பார்த்தா டிக்கெட் 20 ரூபா ஆச்சுங்க. அண்ட் சேம் டைம் பார்த்தா நான் வந்து பார்த்தா கவுண்டரில் போய் டிக்கெட் எடுக்கல. ஏன்னா என்கிட்ட வந்து பார்த்தா 100 ரூபா இருந்துச்சு. காலையிலே போய் டிக்கெட் எடுக்கலாம் போனேன். டிக்கெட் கவுண்டரில் பார்த்தா அவங்க சொல்லிட்டாங்க, சில்லறை இருந்தால் வாங்க, இல்லைனா சில்லறையை மாற்றிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்கிட்ட 100 ரூபா தான் இருந்துச்சு. சில்லறை வரலையே அப்படியே பார்த்தா யூடிஎஸ்ல டிக்கெட் போட்டேன். ஏன்னா அடிக்கடி வண்டி இருக்கனால பார்த்தீங்கன்னா அப்புறம் டிக்கெட் போட்டாலும் ஆட்டோமேட்டிக் டிக்கெட் கொடுக்கும். ஏன்னா நான் அடிக்கடி வண்டி இருக்குது, அதனால் பார்த்தீங்கன்னா அந்த டிக்கெட் பேர் வச்சு நான் போயிட்டேன். நம்ம வண்டி பார்த்தோன்னா வாரத்துக்கு 7 நாளுமே ஆப்ரேட் ஆகுங்க அரக்கோணத்துலேருந்து சென்னை பீச்சுக்கு. பட் இதில் இன்னொரு விஷயம் இருக்குது என்னென்னா, வாரத்துக்கு 6 நாள், அதாவது திங்கக்கிழமை சனிக்கிழமைக்கு ஒரு ட்ரெயின் நம்பர்லையும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வேறு ஒரு ட்ரெயின் நம்பரில் ரன்னாங்க இந்த வண்டி. அண்ட் டைமிங் எல்லாமே அதே தான், ரேட் எல்லாமே அதே தான். ட்ரெயின் நம்பர் மட்டும் மாறி மாறி ரன்னாங்க. அண்ட் வாரத்துக்கு 1 நாள் மட்டும். நம்ம இந்த வண்டியில் பார்த்தோன்னா ஃபுல் பிளாக் பண்ண போகிறது இல்லைங்க. நம்ம வந்து பார்த்தா அரக்கோணத்துலேருந்து செங்கல்பட்டு வரைக்கும் போகிறோம். பட் இந்த வண்டி பார்த்தோன்னா அரக்கோணத்துலேருந்து சென்னை பீச் வரைக்கும் போவாங்க. இந்த வண்டி பார்த்தா நிறைய பேர் காலையில் வேலைக்கு போகிறவங்க, அதேமாதிரி இப்போ ஸ்கூலு காலேஜ் எல்லாத்தையும் பார்த்தோன்னா இங்கே கரெக்டாக இருக்கும். ஸோ சென்னை பற்றி சொல்லவே வேண்டாம். அண்ட் சென்னை அண்ட் அதை பற்றி சுற்றி ஏரியா பற்றி சொல்லவே வேண்டாம். 10 நிமிஷத்துக்கு ஒரு மெமரின்னு வரனால எல்லா வண்டியுமே பார்த்தோன்னா ஆக்குப்பைட்டாக தான் போயிட்டுருக்கும். ஸோ நான் வந்து சண்டே அது காலங்கிறனால வண்டியில் அவ்வளோ பார்த்தோன்னா கூட்டம் எதுவும் இல்லைங்க. நான் பார்த்தா கொஞ்சம் நிம்மதியாக ரிலாக்ஸாக தான் போயிட்டுருக்கேன். இதே மற்ற நாளாக இருந்தால் இதெல்லாம் சொல்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. என் வீடியோ கூட வாய்ப்பு இருக்காது. அந்த மாதிரி கூட்டம் தான் அளவுக்கு அதிகமாக இருக்குங்க. இந்த ரோட்டு எங்கே போகணும்னு எனக்கே தெரியாது. மேபி விருதாச்சலமாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. ஸோன்னு ஒரு மழை ஒன்று போட்டிருக்குங்க. பீச்சு பக்கத்துலேருந்து மழை பெய்யாமையாக இருக்கும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு வந்தாச்சுங்க. ரயில்வே ஸ்டேஷனில் காட்டலான்னு பார்த்தா ரயில்வே ஸ்டேஷன் முழுக்க பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு தாங்க போயிட்டுருக்கு.